இங்க ஒரு உயிர் இருந்த குடும்பத்தோடைய உணர்வு வெளிப்படக்கூடாதா? அதுதான் என்னோட பிபியும் என்னுடைய ஆங்ஸைட்டியும் அதிகப்படுத்துது. பயம் வருது. அரசியலை எப்படி பார்க்கறாங்கன்றதுக்கு இந்த மாதிரி இளைஞர்களுடைய பார்வை ரொம்ப முக்கியமா இருக்கு. எங்க ஊருக்கு வாங்க, இந்த பிரச்சனையை முடிச்சு கொடுங்க, உங்களுக்கு ஓட்டு போடுறன்ற அளவுக்கு யாரெல்லாம் லீடர்னு சொல்றீங்களோ வாங்கயா. அனைவருக்கும் அன்பான வணக்கங்கள். இது நீவா யூடியூப் சேனல் வழங்கும் பாலிடிக்ஸ். நான் என்ன கேட்கிறேன்னா, இந்த வன்மத்தை கேள்வி கேட்கிற சினிமா வரக்கூடாதுன்றீங்களா? இது பிரச்சனை வரும்ன்றீங்களா? என் கேள்விக்கு பதில் சொல்லுங்க. கண்டிப்பா அந்த மாதிரி சினிமா வரணும். வந்தாதான் புரியும். இப்ப பாத்தீங்கன்னா முன்னாடி நம்ம தாத்தா பாட்டில இருப்பாங்க. இல்ல, நான் கேட்கிறேன், நான் சிம்பிளா ஒரு எமோஷன் கேட்கிறேங்க கதையில. இப்போ இங்கேருந்து போய் இங்கேருந்து 2 பேரை வெட்டிட்டாங்க. இந்த ஊரில் இருக்கிற ஒருத்தரோடைய ரொம்ப க்ளோஸ் ஃப்ரெண்டுங்க, அவரோட சேர்ந்து அவங்க எங்கேயோ போகணும், நம்ம ஏதோ ஒன்று செய்யணும்னு சொல்லிட்டு இருந்த ஒரு நண்பனை இந்த ஊரில் இருந்த ஒரு ஆள் இழந்துட்டாப்ல. நான் சொல்கிற லாஜிக் புரியுதா? அந்த ஒரு நட்பு போகுது இல்லை, அந்த ஒரு என் ஃப்ரெண்டு போயிட்டான் இவங்களுடைய இதில் அப்படின்னு அவன் சட்டையை பூச்சி உழுக்கிறதுன்னு ஒன்று இருக்குல்ல. ஏன்டா உங்களுக்குலாம் என்னடா படிச்சு நீங்கள்லாம் என்னடா இருக்கீங்கன்னு கேட்குற அந்த கதை இருக்குல்ல, அந்த கதை வரக்கூடாதாங்கிறேன். இல்லை, இங்கேருந்து போகக்கூடிய ஒரு இடத்துல இருந்து அந்த ஒரு ஃபேமிலி அந்த ஆளை இழந்துட்டு நிற்கிற அந்த குமுறலை பார்த்து விவாதிக்கிற அந்த விவாதங்கள் இருக்கக்கூடாதா? இங்கே ஒரு உயிர் இழந்த குடும்பத்தோடைய உணர்வு இங்கே வெளிப்படக்கூடாதா? சார், நீங்கள் ஆணவ கொலை பற்றி பேசுனீங்க, அதுக்கப்புறம் குடிநீரில் மலம் கழிக்கிறது மாதிரி மிகப்பெரிய ஒரு முகம் சுளிக்கிற நிறைய விஷயம் சம்மதம் நடக்குது. ஆனால் இதில் அடிபடுறது கீழ்சாதியெல்லாம் இருக்காங்க, மேல் தாழ்த்தப்பட்ட சமூகத்தில் தாழ்ந்த சமூகமாக இருக்காங்க. ஆனால் அடுத்து இன்னொரு பார்ட்டி என்ன இருக்காங்கன்னா, அவர்கள் அரசியல் செல்வாக்கு உள்ள நபர்களாக இருக்காங்க. அந்த இடத்துல அந்த சாதிக்காரர்களுடைய சமூகம் தான் உயர்வாக இருக்குது. அப்போ அதில் ஒரு தலைவராக நிற்கிறாரு. ஸோ இவங்க கேள்வி கேட்கும்போது அவங்க கட்சிக்குள்ளே ஒரு சில பூசல் நடக்குது, அது வேற ரிஃப்ளெக்ட் ஆகுது. இதை சினிமா படம் பண்ணாது. ஏன்னா சினிமாவுக்கு ஒரு பயம். ஒரு ஹீரோ படம் நடிக்கிறாருன்னா அது எல்லா சாதியினரும் பார்க்கணும், எல்லா மொழியினரும் பார்க்கணும் அப்படின்னு ஒரு பேன் இண்டியா லெவல்ல சினிமா போயிடுச்சு. அப்போ இங்க அடித்தளம் இருக்கிற மக்கள் நீங்க சொல்றது ரொம்ப தெளிவா இருக்கு. சினிமா சாதிக்குள்ள உள்ள போய் கேள்வி கேட்காது, கேட்க தைரியம் இல்ல. ஏன்னா அவங்களுக்கு வியாபாரம் தான் இங்க முக்கியமா இருக்குது. அதை அப்படியே ரீட்டைன் பண்ணா ஓகே. இந்த ரவுண்டு இந்த சாதியை வச்சு ஒரு படம் பண்ணி இவங்கெல்லாம் நல்லவங்க வல்லவங்க ஒன்றா இருந்து எல்லாம் செய்வாங்கன்னா, அடுத்தது இன்னொரு சாதியை வச்சு ஒரு படம் பண்ணி அவங்க நல்லவங்க வல்லவங்க அந்த மாதிரி சொல்லிட்டு இவர் சொன்ன மாதிரி ஒரு சில மாரி செல்வராஜ் மாதிரி ஒரு சில இயக்குநர்கள் சாதியை பற்றி பேசினாலும் மீதி இருக்கிற 9 இயக்குநர்கள் இதுக்கு ஆப்போசிட்டாக தான் படம் எடுக்கிறாங்க. அப்போது மெஜாரிட்டி லெவலில் இயக்குநர்களுக்கிட்டே உள்ள வேறுபாடு இருக்கும்போது பார்க்குற ஆடியன்ஸ் என்ன நினைப்பாங்க? ஒன்று நெகட்டிவாக காட்டும் போது 10 பாசிட்டிவாக நீங்கள் காட்டுறீங்க. அப்போது இதுதான் உண்மையாக இருக்கும். எது மெஜாரிட்டியாக சினிமாவில் காட்டப்படுதோ அது உண்மையாக்கப்படு சமுதாயமாக்கப்படுது. ஒரு ஹீரோ இருக்காருன்னா அவர் எந்த விதமான குலதெய்வத்தை வணங்குறான்றது முக்கியமான விஷயம், எந்த விதமான பொட்டு அணிஞ்சிருக்காரு முக்கியமான விஷயம், எந்த விதமான உறவு முறைகளை அவர் அழைக்கிறார்ன்றது முக்கியமான விஷயம் சொல்றாரு பாருங்க. இதெல்லாம் பர்பஸ்ஃபுல்லாக அங்கே பிளான் பண்ணப்படுது. அவ்வளோ டீட்டெயில்ஸ் இருக்கு. என்ன மாதிரியான உணவு, என்ன மாதிரியான உடை அணிகிறது, வேட்டியை எப்படி கட்டுறாங்க, வலது புறமா வேட்டி கட்டுறது, டக்குன்னு எந்த விஷயத்துக்கு யார் அருவா எடுக்கிறாங்க, என்ன நடக்குது, இதுல என்ன போகுது இப்படிங்கிற அந்த டாக்கு, இது எல்லாமே அதாவது சாதி பேர் நீங்க சொல்ல வேண்டாம், ஆனா அந்த குறியீடுகள் எல்லாமே அந்த படத்துல இருக்கு அப்படிங்கறது நீங்க சொல்றீங்க. இப்படிப்பட்ட ஒரு சினிமாவை ஆதரிக்கக்கூடிய கதாநாயகர்கள், இதை அப்படியே எதுவுமே கேள்வி கேட்காத வரக்கூடியவர்கள் எப்படி மக்களுக்கு நடுநிலையா இந்த சாதி ஒழிப்பு சமூகத்தை கட்டமைக்க முடியும்னு நான் கேட்கிறேன். அப்ப சினிமா சாதி ஒழிப்பை நோக்கி போகுதான்ற ஒரு கேள்வியே நமக்கு இங்க இருக்கே. அது திருப்பி அதை தூக்கி பிடிக்குது இல்லையா? இப்ப இந்த படத்தோட விஷுவல்ஸோ இதோ வரும்போது நீங்க சோஷியல் மீடியால கமெண்ட்ஸை போய் படிக்கணும். அதுதான் என்னோட பிபியும் என்னுடைய ஆங்ஸைட்டியும் அதிகப்படுத்துது. பயம் வருது. இன்னைக்கு ஜென்சியில் இருக்கிறவங்க இந்த கமெண்ட்ஸ் போடுறது இருக்கு இல்லையா, இந்த கமெண்ட்ஸ்ல இருக்கக்கூடிய வன்மங்கள் எனக்கு அச்சத்தை ஏற்படுத்துகிறது. என்னடா இது, இதுக்கெல்லாம் இப்படி ஒரு கமெண்ட் கொடுக்குறாங்களே, அதுக்குள்ள ஒரு சமத்துவம் பேசப்படுது, அதை கவனிக்கிறதில்ல. இல்லை, இதுக்குள்ள சமத்துவத்தை தாண்டி ஒரு ஆதிக்க நிலை பேசப்படுது, இதை உயர்த்தி பிடிக்கிறாங்களே அப்படிங்கிற ஒரு பர்ஸ்பெக்டிவ்க்கான அச்சம். அதாவது இது பெரிய அளவுல இதெல்லாம் நம்ம சமூகத்துல யாரு எங்க நிக்கிறாங்க, யாருக்காக நிக்கிறாங்கன்ற அரசியலுக்கு ஆதரவு சாதக பாதக செயல்பாடுகள்லாம் இன்னைக்கு ஜென்சிஸ் நிற்பாங்களோன்ற ஒரு பயத்தை ஏற்படுத்துகிறது. உங்க கூட இருக்கிற இளைஞர்கள்லாம் எப்படி இருக்காங்க, சாதி டிஸ்கஷன் எப்படி பேசுறாங்க, அது அரசியலா எப்படி பார்க்குறாங்க,
இல்லை சார், இப்போது நகரங்களில் தாண்டி கிராமங்களில் பார்க்கும்போது பழகும்போது ஃப்ரெண்ட்ஷிப்பாக நல்லா பழகுறாங்க. ஆனால் எனக்கு என் ஜாதிக்கு ஒரு பிரச்சனை அப்படிங்கிறபோது அவன் வந்து ஜாதிக்காரனாக தான் நிற்கிறான். நான் ஒரு இன்சிடென்ட் சொல்லியிருந்தேன், வெட்டிட்டாங்கன்னு சொல்லிட்டு. அவனோட ஃப்ரெண்டும் இவனோட ஃப்ரெண்டும் க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸ். இவனும் நம்ம சொன்ன அதே கதையே உண்மையா இருக்குங்க. இவங்க என்ன பண்றாங்கன்னா, இந்த சினிமாவில் வர இவர் சொன்ன மாதிரி அந்த அடையாளங்களை வச்சுட்டு கையில கயிறு கட்டுறது, என் ஜாதிக்குன்னு ஒரு கலரு, என் ஜாதிக்குன்னு ஒரு அடையாளம் அப்படிங்கிற மாதிரி வச்சுட்டு அதை அவங்க வந்து வெளிச்சமா காட்டுறாங்க. நான் வந்து இந்த ஜாதிக்காரன் தான், இந்த ஜாதிக்காரன் அப்படிங்கிற கையில் ஒரு கயிறு கட்டிக்குவாங்க. இந்த கயிறு கட்டியிருந்தா நான் இந்த ஜாதிக்காரன், அதே மாதிரி காலில் ஒரு கயிறு கட்டியிருந்தா இந்த ஜாதிக்காரன் அப்படிங்கிற அடையாளப்படுத்தி நான் இந்த ஜாதிக்காரன், இந்த இடங்கள்ல நான் வந்து மெஜாரிட்டியாக இருக்கேன், நான் சொல்கிறத நீ இந்த இடத்துல கேட்கணும் அப்படிங்கிற மாதிரி ஒரு இது பண்ணுறாங்க. அது வந்து சினிமாவில் இருந்து தான் வருது. எக்ஸாம்பிள், இந்த மெட்ராஸ் படத்தில் ஒரு செவருக்காக அவ்வளோ பிரச்சனைகள் வரும். அதுவும் எங்கள் ஊரில் நடந்த அந்த இன்சிடென்ட் கனெக்ட் ஆகுது. போர்டு எங்க வைக்கிறது, யார் இந்த இடத்துல போர்டு வைக்கிறது, அந்த இடத்துல நான் சொல்ற போர்டு தான் இருக்கணும் அப்படிங்கிறத. இது வந்து ஒரு கொலை நடக்கிற அளவுக்கு, 2 கொலை, இவனை வெட்டிட்டான், இவனை வெட்டிட்டான். ஓ, மாறி மாறி ஒருத்தர் வெட்டிக்கிறாங்க, மாறி மாறி வெட்டிட்டாங்க. இது வந்து இப்போ இருந்து நடக்கல, காலங்காலமாக நடந்து வருது. 2011 ஒரு மிகப்பெரிய துப்பாக்கிச்சூடு நடந்துச்சு. அப்பயுமே 5 கொலை 6 கொலைக்கு மேலே நடந்துச்சு. அப்போ நான் 4வது படிச்சுட்டு இருந்தேன். அப்போலேருந்து நான் இப்போது வேலைக்கு போய்கிட்டு இருக்கேன். எனக்கு 24 வயசு. இப்போ வரைக்குமே ஒரு சின்ன மாற்றங்கள் கூட வரல. இந்த அரசியல் தலைவர்களும் அதை பற்றி கண்டுக்கலை. அவங்க என்ன ஓட்டுக்காக அந்த நேரத்தில் எலெக்ஷன் டைமில் ஓட்டுக்காக இந்த பக்கம் மாறி பேசுறதும், இங்கே போனால் இந்த பக்கம் மாறி பேசுறதும் அப்படிங்கிறதானே இருக்காங்களே தவிர அந்த சொல்யூஷன் அங்கே மெஜாரிட்டி என்னவோ அந்த சார்பு நிலையை வந்து அவங்க எப்பவுமே சேஃபாக வச்சு அதுக்கான சொல்யூஷனை இது வரைக்கும் எந்த அரசியல் தலைவர்களும் எடுத்துகிட்டு வரல, சினிமாவும் அது கொண்டு வரல அப்படிங்கிறது. எனக்கு தெரிஞ்சு நம்ம இளைஞர்கள்லாம் சேலஞ்சே பண்ணலாம். எங்கள் ஊருக்கு வாங்க, இந்த பிரச்சனையை முடிச்சு கொடுங்க, உங்களுக்கு ஓட்டு போடுறன்ற அளவுக்கு யாரெல்லாம் லீடர்னு சொல்கிறீங்களோ வாங்கயா, நீங்கள் எத்தனை படம் நடிக்கிறீங்க, என்ன வேணால் பண்ணுங்கள், மிஷின் கண்ணை சுட்டு தீவிரவாதியை காலி பண்ணுங்கள், ஹெலிகாப்டர்லேருந்து பெல்ட் அடிச்சு குதிங்க, நீங்கள் யாராக வேணால் சினிமாவில் நடிங்க, கம் டு மை ஊர். சார், இந்த பிரச்சனையை முடிச்சு. இன்னொரு விஷயம் என்னன்னா, எங்கள் ஊர்லேருந்து வந்தால் 2 அரசியல் தலைவர்கள் இன்னைக்கு பெரிய தலைவர்களாக இருக்காங்க. ஒன்று கமலஹாசன், இன்னொன்று சீமான். சீமான் எங்கள் ஊர் பக்கத்து இருக்காரு. கமலஹாசன் மெம்பர் ஆஃப் பார்லிமெண்ட்ல இருக்காரு. அவர்களுக்கு ஒரு சின்ன ஒரு கண்டன அறிக்கை கூட இது வரைக்கும் கொடுக்கல அப்படிங்கிறதா மிகப்பெரிய வருத்தமாக இருக்குது. ஒரு யூத்தாக உங்கள் கையில் இந்த ஒரு கேள்வியே இருக்குது. இந்த மாதிரியான சம்பவம் இது ஒரு பொதுப்படையாக நீங்கள் பார்க்குறீங்க. நீங்கள் அவங்கள அரசியல் படுத்தி கேட்கல, இல்லை அவங்களுக்கு எதிராக நீங்கள் நின்று கேட்குறீங்களா? அந்த மாதிரி இல்லை, நீங்கள் வேற அரசியல் நிலைப்பாட்டில், நீங்கள் வேற கட்சி, அதனால அவங்கள பாயிண்ட் அவுட் பண்ணுறதுக்காக சொல்கிறீங்களா? அப்படிலாம் இல்லை. எங்கள் ஊரில் நடக்கிற ஒரு பிரச்சனையை கூட உங்கள் ஊரில் இந்த கட்சியில் தலைவர் இல்லையா, அவரை கேட்க மாட்டியா? உங்கள் ஊரில் இந்த தலைவர் இல்லையா, அவரை கேட்க மாட்டியா அப்படின்னு கேட்பாங்கல்ல. இல்லை சார், எங்கள் ஊர் அரசியல் சொல்லும், ஏய் அவரை கேட்க மாட்டியா, இவரை கேட்க மாட்டியா? இல்ல, அந்த அரசியல் கட்சி தலைவர்கள் வந்துட்டு ஒவ்வொரு இடத்துக்கும் அவங்களுக்கு சாதகமா என்ன விஷயங்கள் நடக்குமோ அதை சார்ந்துதான் பேசிட்டு இருக்காங்க. அந்த ஜாதி கட்சி தலைவர்கள் நிறைய பேர் இருக்காங்கல்ல, இவங்க ஜாதி கட்சி தலைவர்களை கொண்டாந்துட்டு ஒரு போராட்டங்கள் பண்றதும், இவங்க ஜாதிகள் கட்சி மாத்தி மாத்தி எதிர்ப்பு தெரிவிக்கிறது, கண்டனம் தெரிவிக்கிறது. வடிவேல் கூட ஒரு இடத்துல சொல்லுவார், ஏன் அடி பெருசா அடிச்சு காட்டுறான்றாங்கல்ல, அது மாதிரி இவங்க கூட்டத்தை காட்டிக்கிட்டு இருக்காங்க. ஏன் ஆளுங்கள் இங்க பெருசா இருக்காங்களா, உன் ஆளுங்கள் இங்க பெருசா இருக்காங்களா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சின்ன சின்ன ஜாதி கட்சிகளா வச்சு அந்த தலைவர்களை வச்சு போராட்டிக்கிட்டு இருக்காங்களே தவிர, நடுநிலையான அரசியல் கட்சிகள் இருக்காங்கல்ல, இந்த மெஜாரிட்டியான கட்சிகள் இருக்காங்கல்ல, அவங்க வந்து யாரும் எந்த குரலும் கொடுக்கல அப்படிங்கறதான் எங்க ஊர்ல இருக்க மக்களுடைய ஒரு மனநிலை. அப்போ அந்த பகுதியில் வந்து அதிமுக, திமுக, அப்புறம் கம்யூனிஸ்ட் கட்சிகள் இவங்கெல்லாம் யாருமே வரலையா? இல்லை, வர்றாங்க. வந்தவங்க அவங்க அந்த 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 பகுதியை சார்ந்த ஜாதிகளுக்கா சப்போர்ட் பண்ணுறாங்க அப்படிங்கிறத சொல்கிறேன். வரும்போதே ரெப்ரசன்டேட்டிவ் அந்த சாதிக்காரங்களா வந்துடுறாங்கன்றீங்களா? ஆமாம் சார். ஊரில், கிராமத்தில், தென் பகுதிகளில், அப்புறம் மேற்கு அப்படின்னு பலது பேசுகிறோம். இந்த சினிமாவும் சாதியமும் எப்படி இங்கே சென்னையில் தாக்கத்தை ஏற்படுத்துது? இப்போ இந்த ஊர்லேருந்துலாம் வந்து சென்னையில் அப்படியே ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க, இங்கே ஸ்டே பண்ணிட்டு இருக்காங்க. ஆமாம், எல்லாருமே இந்த டீ பிரேக்கில் வரும், இப்போ நம்ம கூட டீ குடிச்சோம்ல, அந்த மாதிரி டீ கொடுக்குறாங்க. அந்த டம்ளரை நம்ம தான் கழுவி வாஷ் பண்ணி வைக்கணும், நம்ம யூஸ் பண்ணது. ஸோ இந்த ரூல் ஆஃபீஸில் இருக்குது. பட் அந்த நபர் வந்து நான் கழுவக்கூடாது, நான் அந்த அளவுக்கு கீழே இறங்கிறவனை கிடையாது, அதனால எனக்கு டீயே வேணாம் அப்படின்னு ஒரு சின்ன டீ விஷயத்துலேயும் அவங்களுடைய ஜாதியை முன்னெடுத்துகிட்டே இருக்காங்க. டீ குடிக்காம இருக்கிறது தான் சரியா. ப்ளஸ் வந்து இப்போ இதே மாதிரி
அவங்களுக்கு இன்னொன்று சொல்லிடுங்க, டாய்லெட்டும் யூஸ் பண்ணாம இல்லையா? இது வந்து இந்த பிரச்சனை இருக்கு. நீங்க இப்படி சொல்றீங்க. நான் மும்பை மாதிரி பெருநகரத்தில் வேலை செய்தேன். மும்பை மாதிரி பெருநகரத்தில் வேலை செய்த இடத்துல அங்கே வந்து டாய்லெட் ஒரு மாதிரி இதுவாக இருக்குது, அழுக்காக இருக்குது. அது யாருமே வாஷ் பண்ணல. காலையில் வரும்போது ரொம்ப இதுவாக இருக்குது. ஸோ அங்கே ஒரு ஸ்டாஃப் இருக்காங்க. என்னங்க காலையில் வந்த உடனே டாய்லெட் க்ளீன் ஆகலை, என்ன ஆச்சு அப்படின்னு கேட்டிருக்காங்க. அப்போது இந்த ஸ்டாஃப் வந்து வெயிட் பண்ணுறாரு. எதுக்குன்னா, இல்லைங்க எங்கள் சாதியிலலாம் நாங்கள் டாய்லெட் வாஷ் பண்ண மாட்டோம், அதுக்கு வேறு யாராவது இது பண்ணுங்க அப்படிங்கிற ஒரு ஆஸ்பெக்ட் ஆகி ஒரு பெரிய டிபேட் ஆகுது ஆர்கனைசேஷனில் இது. அப்புறம் இந்த கேள்வி கேட்ட அந்த ஸ்டாஃப் போய் அவரே எழுந்துச்சு போய் டாய்லெட்டை வாஷ் பண்ணிங்கிறாங்க. வாஷ் பண்ணிவிட்டு இதை மீட்டிங்கில் ப்ளேஸ் பண்ணுறாங்க. இப்போ இது வந்து ஒரு பெரிய சர்ச்சையாக இருக்குது. நீ எப்படியா இருந்தாலும் யாராவது ஒரு நபர் தானே அங்கே வந்து அந்த இன்னும் ஏஐலாம் வரல ஒரு டாய்லெட்டை சுத்தம் பண்ணணுங்கிறது. அப்போ இது இன்னார் தான் செய்யணுன்ற ஒரு பார்வை வைக்கிறது ஆரோக்கியமா? நம்ம எல்லாம் ஒன்று இந்த ஆர்கனைசேஷனில் இருக்கிற 10 பேர் அந்த டிபார்ட்மெண்ட்டில் இருக்கோம்னா ஆளுக்கு ஒரு நாள் ரொட்டேஷனில் என்ன பண்ணிக்க வேண்டியிருக்கு, வாஷ் பண்ணிக்கணும். இல்லைன்னா இன்னார் தான் இதை செய்யணும்னு செஞ்சு செய்வது இது மிகவும் மிகவும் ஒரு என்னது ஒரு தவறான ஒரு செயல்பாடு. அதனால் கண்டிப்பாக இந்த உணர்வு இன்னும் இருக்குது அப்படிங்கிறதுக்கு அவங்க சென்னை வாழ்க்கையில் வந்து அவங்க கற்றுக்கொள்ள வேண்டிய ஒரு தேவை இருக்குது. ப்ளஸ் சென்னை மாதிரியான பெருநகரில் யூஸ் அண்ட் த்ரோ கப்புன்னு ஒன்று கொடுக்குறாங்களே, அதுவும் மிகப்பெரிய சாதியான அரசியல் தான். ஆமாம். இப்போ ஊர் சைடில் போனால் அந்த டம்ளர் அண்ட் வந்து ஒரு அலுமினியம் அந்த மாதிரி கொடுப்பாங்க. ஸோ இது நான் குடிச்சதில் இன்னொருத்தன் குடிக்கக்கூடாதுன்றத ஒரு அறிமுகப்படுத்த இந்த யூஸ் அண்ட் த்ரோ ரொம்ப சாதியில் வந்து விளையாடுதுன்னு நினைக்கிறேன். ஒரு இடத்துக்கு நான் போகிறேன், இடம் பேர் சொல்ல விரும்பலை. பட் அவங்க போன உடனே அவங்க, நான் சென்னையிலேருந்து வரேன், தம்பி நீங்கள் டீ குடிச்சிங்களா அந்த இந்த கடையில் குடிச்சோம் போது அவங்க உங்களுக்கு எந்த கிளாஸில் கொடுத்தாங்க அப்படின்னு ஃபர்ஸ்ட் கேள்வி என்ன கேட்டாங்க. ஓ, அதை வச்சு உங்களை டிசைட் பண்ணுறாங்க. நான் எப்படி பேசுகிறேன், நான் எந்த மாதிரி வேர்டு யூஸ் பண்ணுறேன், அப்போ எனக்கு என்ன மரியாதை கொடுத்தணும்னு அவங்க டிசைட் பண்ணி வச்சுருக்காங்க. அப்போ சொல்லும்போது இந்த மாதிரி யூஸ் வந்து கிளப் கொடுத்தாங்க. ஓகே, நீங்கள் சென்னையிலேருந்து வர உங்கள் ஸ்லாங்கை பார்த்து அவங்க உங்களுக்கு இந்த மரியாதை கொடுக்குறாங்க. அப்போது நீங்கள் எந்த சமூகத்துலேருந்து வந்து சொன்னீங்கன்னா உங்களுக்கு இவ்வளோதான் மரியாதை இருக்கும் இந்த ஊரில் அப்படின்னு இன்னமும் நகர்ப்புறங்களில் கண்டிப்பாக இருந்துகிட்டே இருக்குது. நம்ம இரட்டை கோளை முறையை, நவீன தீண்டாமையை இன்னும் ஊர்களில் அதை வந்து வேற மாதிரியான விஷயமா அதை வந்து செயல்படுத்திட்டு இருக்கிறாங்கன்றது உண்மைதான். அவங்களுக்கு வந்து இப்போ கிடைச்சிருக்கிற ஒரே ஒரு டெக்னிக் என்னன்னா இந்த யூஸ் அண்ட் த்ரோ கப்பு. இது இருக்கிறனால வந்தவங்க யாரு என்ன ஆளுங்கன்னு தெரியலனா ஃபர்ஸ்ட் இந்த கப்பை வச்சு என்ன பண்ணிடுறது, சமாளிச்சிடுறது. அப்புறமா வந்து நீங்கள் எங்கள் ஆளுங்க அப்படின்னு தெரிஞ்சா, தம்பி நீங்கள் நம்ம ஆளுங்களா, அவங்களுக்கு தெரிஞ்சிருந்தா கண்ணாடி கிளாஸ்லேயே நாங்கள் கொடுத்துருப்போமே அப்படின்னு அடுத்து ஆரம்பிக்கிற ஒரு பார்வை வந்து நம்ம இந்த சினிமாவையும் அரசியல் சாதிப்பு ஒரு லைனில் வந்துட்டு இருக்கோம். ஒரே ஒரு கேள்வி, சினிமாவில் அரசியலை பற்றி சினிமா பேசாதது ஒரு விதமான அவங்களுக்கு ஒரு ஸ்ட்ராட்டஜி யூஸ் பண்ணியிருக்காங்க சினிமா. ஹீரோ முதற்கொண்டு சாதியையோ இல்லை மக்கள் இதை சாதியை பற்றி ஹீரோ ஒரு சில இடத்துல மறைமுகமாகவும் பேசுகிறாங்க. ஆனால் ஹீரோயின்ஸையும் பெண்களும் சினிமாவில் ஒரு இடத்துக்கு கூட சாதி பற்றி பேசாததுக்கு என்ன காரணமாக இருக்கும்? இல்லை பெண்கள் சாதி பற்றி பேச ஆரம்பிச்சிட்டா, இல்லை ஓப்பனாக பேச ஆரம்பிச்சிட்டா சாதி அழிஞ்சிடுமோன்னு பயப்படுறாங்களா? பயங்கரமான ஒரு அப்சர்வேஷன் வச்சுருக்காங்க. அதாவது இளைஞர்கள் வந்து அரசியலை வந்து எப்படி பார்க்குறாங்கன்றதுக்கு இந்த மாதிரி இளைஞர்களுடைய பார்வை ரொம்ப முக்கியமாக இருக்குது. ரொம்ப தெளிவாக அந்த ஒரு விஷயத்த வைக்கிறாங்க. அவங்க வாயிலிருந்து இந்த கேள்விகள் வந்துடவே கூடாது அப்படிங்கிறது வந்து அது எப்படி அவங்க எப்படி கேட்கலாம் அப்படிங்கிற மாதிரி ஒரு பாயிண்ட் ஆஃப் வியூவை அங்கே பிளேஸ் பண்ணுறாங்க. இன்னுமே சார் ஊரில் எல்லாம் பார்த்தீங்கன்னா அப்பா இருக்காங்க, நான் இருக்கேன், அம்மா, எனக்கு ஒரு அக்காவோ தங்கச்சி இருக்காங்கன்னு வச்சுக்கோங்களேன். நான் வந்து எனக்கு ஒரு வயசு ஆயிடுச்சு அப்படின்னா நான் அப்பாட்ட வந்து ஒரு சஜஷன் சொல்லலாம். ஆனால் என்னோட அக்காவோ தங்கச்சியோ சஜஷன் சொல்ல முடியாது. நீ பெண் தானே, அமைதியாக நான் என்ன சொல்கிறேனோ அதை கேளு அப்படிங்கிற ஒரு இது வந்துருச்சு. அந்த ஸ்ட்ரெச்சரை தான் வந்துட்டு இன்னும் சினிமாவில் கடைபிடிக்கிறாங்களோ, அவங்கள பேச விடாமையோ இல்லை அவங்கள பேசுறதுக்கான வாய்ப்புகள் தராமையோ அவங்கள வச்சிட்டு இருக்காங்களோ அப்படிங்கிற மாதிரி ஒரு தோணுது. கண்டிப்பாக. ஆனால் சினிமாவை பொறுத்த வரைக்கும் அரசியல் சித்தாந்தங்கள் சொன்ன சினிமாக்கள் இருக்குது. அந்த சினிமாக்கள் வந்து நீங்கள் சொன்ன மாதிரி கடைசி விவசாயி மாதிரி எங்கேயாவது கவனிக்கப்படாத ஒரு சினிமா இருக்குது. கடைசி விவசாயியும் ஒரு அரசியல் சொல்லுது. இங்கே இருக்கக்கூடிய இயற்கை சூழல் இது குறித்து எளிய மக்களுக்கு இருக்கக்கூடிய பாயிண்ட் ஆஃப் வியூவில் என்ன இருக்குங்கிற ஒரு அரசியல் இருக்குது. தலித் அரசியல் சொல்லிக்கிட்டு இருக்கக்கூடிய சினிமாக்கள் இன்றைக்கி இருக்குது. சாதியம் ஒழியணும் அப்படிங்கிறதுக்கான பர்ஸ்பெக்டிவில் சமத்துவத்தை நோக்கி போக முடியும், கல்வி நமக்கு ஒரு மாற்றத்தை ஏற்படுத்தும், ஸ்போர்ட்ஸ் நமக்கு ஒரு மாற்றத்தை ஏற்படுத்தும் சொல்கிற படங்கள்லாம் வந்து வந்துக்கிட்டு தான் இருக்குது. ஆனால் இதுக்கு முன்னாடி இது மாதிரி படங்கள் நிறைய பேர் பண்ணியிருக்கிறாங்க. அந்த படங்கள்லாம் வந்து பெரிய அளவில் தாக்கத்தை ஏற்படுத்தியிருக்கு. இன்ஃபேக்ட் இந்திய அளவில் ஷாம்பெனிகளுடைய படங்கள்லாம் வந்து கண்டிப்பாக நம்ம வந்து பார்த்து விமர்சனம் செய்ய வேண்டிய ஒரு தேவை இருக்குது. நிறைய படங்கள், அவருடைய படங்கள் வந்து உண்மை சம்பவங்களை அடிப்படையாக வச்சு தான் அவர் படங்கள் பண்ணுவார். அந்த சூழலில் இருந்த மனிதர்களாக இருந்தீங்கன்னா உங்களுக்கு அது என்ன வலியை தருமோ அந்த படம் பார்க்கும்போது அந்த வலியை ஏற்படுத்தும்.
அந்த படம் பார்க்கும்போது வலியை ஏற்படுத்துகிற அந்த சூழலில் அவர் கடைசியாக படங்களில் வைக்கிறது அங்கே ஒரு ஹீரோ ரைசிங்கே கிடையாது. நல்லா தெரிஞ்சுக்கோங்க, அங்கே கலெக்டிவ் ரைசிங். அந்த பகுதிகளில் பாதிக்கப்பட்ட மக்கள் ஒட்டுமொத்தமாக கலெக்டிவாக ரைஸ் ஆவாங்க. அந்த கலெக்டிவ் ரைசிங்கை அவர் கண்டிப்பாக படத்தில் எங்கேயாவது ஒரு இடத்துல வைப்பார். இந்த கலெக்டிவ் ரைசிங் ஏன் அவர் வைக்கிறாரு அப்படிங்கிறது ரொம்ப முக்கியமாக நீங்கள் யோசிக்கணும். சினிமா சொல்லும் அரசியல். ஏன் அங்கே வந்து ஹீரோ போய் எல்லாத்தையும் அடிச்சு அந்த வில்லனை அடிச்சு அப்படியே ஆன்னு நின்று அப்படியே ரத்தத்தோட ஒரு கத்தியை பிடிச்சிக்கிட்டு அப்படியே நின்று அப்புறம் அந்த ஊரே வந்து வேடிக்கை பார்த்து கடைசியில் அவரை வந்து வாங்க தம்பி அப்படின்னு ஏன் கூப்பிட்டு போல? நான் சொல்கிறது புரியுதுங்களா? கலெக்டிவ் ரைசிங்கும் ரியாலிட்டி இல்லை. பல நேரத்தில் அநீதி நடக்கும்போது பயந்து யார் போவா, யார் முன்னாடி போவா, நீங்கள் எந்த ஆளுங்க, நீங்கள் போவீங்களா, நாங்கள் போவோமான்ற ஒரு சார்பு நிலையில் தான் நின்றுட்டு இருப்பாங்களே தவிர கலெக்டிவ் ரைசிங் ஏன் போகலை? ஏன் அப்படி இருந்தும் கலெக்டிவ் ரைசிங்கை அவர் ரைஸ் பண்ணுறாரு, ஏன் ஹீரோ ரைசிங்கை அவர் பண்ணலை? கோட்டர் ஒரு கேரக்டர் இருப்பாங்க, அந்த கேரக்டர் பாதிக்கப்படும். அந்த ஊருக்கு நல்லது செய்ய வர ஒரு கேரக்டர் பெருமளவில் பாதிக்கப்படும். பாதிப்பை தான் காட்டும். நீங்கள் அந்த கேரக்டரோட நிற்பீங்க, எங்கே நிற்பீங்கன்னா பாதிப்பை பார்த்து நிற்பீங்க. சே இவ்வளோ கஷ்டப்படுறாங்களேன்னு. ஆனால் ஃபைனல் ரைசிங் அந்த கேரக்டர் வந்ததுனால இருந்த சூழல் இருக்குல்ல, அந்த மக்கள் ரைஸ் ஆகிடும். உதிரிப்பூக்களுடைய கிளைமேக்ஸ்லையும் இது இருக்கும். மகேந்திரன் அது வைப்பார். அந்த ஊரில் ஒரு பாசிட்டிவ் கேரக்டர், நெகட்டிவ் கேரக்டர் இருக்கும். ஆனால் ரைசிங் ஊர் ரைசிங்கில் இருக்கும். அந்த ஊர் ரைசிங்கும் சில நேரத்தில் வன்முறை தப்புன்றதையும் அந்த கதையில் இருக்கும். அதான் அதில் இருக்கிற பியூட்டி. நான் சொல்கிறது புரியுதுங்களா? ஊர் ரைஸ் ஆகும், ஆனாலும் ஊர் செய்கிற இந்த வன்முறை தப்புன்றதை ஆடியன்ஸையும் இன்டர்னலைஸ் பண்ணி ஃபீல் பண்ணுற அளவுக்கும் ஒரு காட்சி இருக்கும். அதுதான் அதில் இருக்கக்கூடிய ஸ்பெஷாலிட்டி. அப்போது எனக்கு சமீப காலத்தில் இந்த மாதிரி ஒரு அரசியல் பேசி ஊர் ரைசிங் அப்படிங்கிற ஒரு பாயிண்டில் வச்ச ரொம்ப நான் நெகிழ்ச்சியான ஃபீல் பண்ண படம்